வணக்கம். மன்னார்குடி உப்பிலியப்பன் ஆட்டோ ஒர்க்ஸ். இந்த வண்டி BS6 சைன் 125 SP சைன். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்குறோம்னா, அடைச்சி ஓடுது. வண்டி எடுத்ததுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் மட்டும் வந்தாங்க. சரின்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அதே இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து தான் ஓப்பன் பண்ணுறோம். அதோடைய விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். பார்க்குறேன் வண்டி எப்படி இருக்குங்கிற லொக்கேஷனை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. இனிமேல் தான் பிரிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா கழட்டுறோம். முதல்ல டேங்கை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கழட்டுறேன். ரெண்டு பக்கம் சைடு வென்ட்ஸையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் டீப்பை ரிமூவ் பண்ண போகிறேன். டேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பெட்ரோலை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலை எடுக்கிறேன். எடுத்து பெட்ரோலில் எதுவும் வாட்டர் ஹீட்டர் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணால் பெட்ரோல் எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. ஒன்றும் வாட்டர் மிக்சிங்கெல்லாம் இல்லை. இது மெயின் ஹவுஸில் உள்ள பெட்ரோலு. அப்புறம் ரிட்டர்ன் ஹவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் பெட்ரோல் இருக்குது, அதையும் வெளியில் எடுக்கிறேன். அதுலேயும் பெட்ரோல் வருது. அவ்வளோ பெட்ரோல் வந்துடுச்சு. டேங்கை வெளியில் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஃபில் கேஜுக்குள்ளே ஒயரெல்லாம் எடுத்து விட்டுட்டு ரிமூவ் பண்ணி டேங்கை வெளியில் எடுத்தாச்சு. அப்புறம் அந்த டீப்பெல்லாம் செக் பண்ணுறோம். டீப்பெல்லாம் ஒன்றும் க்ளீன் செல் பஞ்சரோ இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எர்த்தை பார்க்குறோம். எர்த்தில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த பக்கம் வரோம். காயிலஸஸ் இக்னிஷன் அதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு இனிஷியலாக ஃப்ளக் ஹோல்டரை செக் பண்ணுறோம். ஃப்ளக் ஹோல்டர் எப்படி இருக்குது, கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அது கரெக்டான ரெசிடென்ஸை காமிக்குது. கிட்ட ஜூம் பண்ண ஒரே ஆளாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு ஃப்ளக்கை கழட்டி செக் பண்ணுறோம். ஃப்ளக்கு போன சர்வீஸில் நான் தான் மாற்றி கொடுத்தேன். அது கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. ரொம்ப கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி போயிடுச்சு அது ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் கழட்டுறோம்.
ஏர் ஃபில்டரும் போன சர்வீஸில் மாற்றினது, ஆனால் இப்போ மாற்றணும். ஆக்சிலேட்டர் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு வேறு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதனால் ஆக்சிலேட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரோட்டரெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம். அப்புறம் இதுக்குண்டான தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாம் ஜென்யூன் ஸ்பேர்ஸே வாங்கியிருக்கேன். 2 கேபிள், ஏபின்னு 2 கேபிள், அப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு ரோட்ரு கிட்டலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காயில் அசஸ் இன்க்னேஷன் அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏர் ஃபில்டரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பழைய காயில் எடுத்துகிட்டு போய் தான் செக் பண்ணி வாங்கணும். ப்ரைம் நம்பரை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா நிறைய மாடல் காயில்ஸ் வருது, பட் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. காயிலுடைய விலை பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கம்மி தான், 300 ரூபா உள்ள தான் இருக்குது. அப்புறம் வண்டியில் பிரேக் ஷூலாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சு, கழட்டியாச்சு. கஸ்ரப்பர் வீலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிட்டேன். செயின் ஸ்பாக்கெட்டை மாற்றுறோம். நம்ம வண்டியில் செயின் சவுண்ட் இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் வேறு இருந்துச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன்லி 25,000, 25,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சர்வீஸ் நம்ம கம்பெனி சர்வீஸ் முடிச்சு வந்து நம்மள்ட்ட ஒரு சர்வீஸ், இது 2வது சர்வீஸ் நம்மள்ட்ட பண்ணுறாங்க. செயின் ஸ்பாக்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பழைய காயிலுக்கும் புது காயிலுக்கும் ரெசிடென்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்றதை செக் பண்ணுறோம். அதை இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடைச்சி போகிறதுக்கு முக்கியமான கம்ப்ளைண்ட் இந்த காயில் ஒன்று. இதோட ரெசிடென்ஸ், பழசோட ரெசிடென்ஸ் வெளி பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கலாம். இப்போது 10 சம்திங் தான் காமிக்குது பழைய காயில், ப்ரீமியர் காயில். அப்புறம் நம்ம செகண்டரி காயிலையும் செக் பண்ணுறோம். அது 2 பாயிண்ட் கரெக்டாக காமிக்குது பழைய காயில். அப்புறம் நியூ காயிலை செக் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ப்ரீமியர் காயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா 14 கிட்ட காமிக்கும், 13 சுவிட்சம் அந்த மாதிரி காமிக்கும், 14 வரும். இது புது காயில். இப்போது த்ரட்டல் பாடியை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா த்ரட்டல் பாடியில் ஏகப்பட்ட கரிகள், சுத்தமாக பிளாக் வேறு, ஒழுங்காக ஆக்சிலேட்டரும் ரிட்டன் ஆகலை.
அதுக்காக அதை கழட்டுறோம். கழட்டுறதுக்கு முன்னாடி உண்டான இதுதான் த்ரட்டில் பாடியை கழட்டுறதுக்கு முன்னாடி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்குக்கு போகிற ஏர் ஓஸை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணால் அந்த ஓஸ்லேருந்து வெறும் தண்ணியாக ஊற்றுது. ஓஸு பிளாக்கில் இருக்குது. அதில் ஏகப்பட்டான ஓஸு பெட்ரோலில் வந்து வெறும் தண்ணி உள்ள ஃபுல்லாக அந்த ஓஸில் ரெண்டுலேயுமே இருக்குது. அதை ஏர் வச்சு நல்லா சுத்தமாக அடித்து பார்த்தோம்னா வெளியில் வந்து ஊற்றி கிடக்குது சைலன்சருக்கு பின்னாடி. அந்த கீழே வர ஓஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நேராக அங்கே வந்து தெரிக்குது. அது ஃபுல்லாக வாட்டர்ஸ் தான், தண்ணி தான் இருந்துச்சு அதுக்குள்ளே. அதோட வீடியோ தான் இது. அந்த கிடக்கு பாருங்கள் தண்ணி வந்து வெளியில். அப்புறம் டீப்போட ரோட்டிங்கெல்லாம் செக் பண்ணிட்டோம். புதுசாக உள்ள காயில் மாட்டிட்டோம். ப்ளக்கு புதுசு போட்டாச்சு. ப்ளக் ஹோல்டர் அதில் உள்ளது தான், அது சரியாக இருந்துச்சு. 4 புள்ளி சுவிட்சாங்க ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிது. அதனால் அதை அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏர் ஃபில்டர்லாம் புதுசு போட்டாச்சு. ஓகே, அடுத்தது டேங்கு மேலே வச்சு அந்த டீப்பை மாட்டி அதுலேருந்து எதுவும் அடப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஏர் நல்லா ஃப்ரீயாக வருது வெளியில். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா த்ரட்டல் பாடியை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ தான் த்ரட்டல் பாடியை ஊற வச்சுருந்தோம் ஒரு நேரம். இப்போ மேலே பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணுறோம். கரையர்னு வரும் உள்ளேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஞ்சோட வாய், அது பயங்கர பிளாக்கில் இருந்துச்சு. அடித்து ஸ்ப்ரே அடித்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ரோலை உள்ளே ஊற்றி ஃபுல்லாக ஏர் அடித்து அதில் உள்ள கறிகள் எல்லாம் வெளியில் எடுக்கிறேன். எடுத்து பார்த்திங்கனாக்கா அதில் சுத்தமாக ஆனது மாதிரி ஒரு உள்ளே கை வச்சு காமிப்பேன் பாருங்கள். ஏற வச்சு அடித்தோன்னா எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இப்போது பண்ணும்போது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, 2 வால்வும் வந்து க்ளோஸில் இருக்கிற மோடில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வர்றதை அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன வால்வு ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக பெட்ரோல் ஊற்றி ஏர் மட்டும் அடித்து இந்த பக்கம் வெளியில் எடுக்கலாம், ப்ளக்கு ஓட்ட வழியாக. அது மாதிரி செஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருந்ததை திரும்ப ஸ்ப்ரே அடித்து கழுவி ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஜெக்டர் வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓட்ட வரைக்கும் அந்த வீடியோவிலே தெரியும், ஜூம் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா கிளியராக. இந்த மாதிரி இருக்கணும் இன்ஜெக்டரு, அதை பார்த்துங்க. வண்டி மாட்டியாச்சு. ட்ரையல் போய்ட்டு வந்து நிற்கிது. வண்டி சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஒரு சர்வீஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடினா என்னென்ன செய்யணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.